வணக்கம். கறி அடுப்பில் இன்றைக்கி சிக்கன் சூப் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். இது இந்த சூப் சவுத் இந்தியனில் ரொம்ப ஸ்பெஷலு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற சூப்பு, ஓகேவா? ஸோ இது நல்ல ஹெல்த்தியான சூப். வாங்க வீடியோக்குள்ளே ட்ரை பண்ணலாம். சிக்கன் சூப்புக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் போனு எடுத்துருக்குறோம் 500 கிராமு. அடுத்தது ஆனியன் சாப்டு 200 கிராமு. அடுத்தது சால்ட் தேவையான அளவு. க்ரீன் சில்லி 20 கிராம் எடுத்துருக்குறோம். கறி லீஃபும் கொரியாண்டரும் எடுத்துருக்குறோம். அடுத்தது கார்லிக்கு ஒரு இது ஃபுல்லாக எடுத்துருக்குறோம். அடுத்த பெப்பர் 10 கிராம் எடுத்துருக்குறோம், ஓகேவா? ஹோல் பெப்பரு. அடுத்து கொரியாண்டர் பவுடரும் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி 20 கிராம் எடுத்துருக்கோம். கொரியாண்டர் சீடு 25 கிராமு. அடுத்து ஆயில் தேவையான அளவு, ஓகேவா? பூண்டு, பெப்பரு, இன்னொன்று கொரியாண்டர், மூணையும் இடிச்சுக்கிட வேண்டியது தான், ஓகேவா? நான் இடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கணும், ரொம்ப பவுடர்லாம் இல்லாமல் நான் இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? பெப்பரும் பாருங்கள் க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, தணல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இப்போ ரெடி பண்ணுவோம், ஓகேவா? முதல்ல பேன் ஹீட் ஆகட்டு. ஹீட்டான பிறகு நம்ம இப்போ என்ன ஆயில் ஊற்ற போகிறோம். ஆயில் சூடாக போது, சூடாகிடுச்சு. இப்போ கார்லிக் போடுறோம். கார்லிக்கை லைட்டாக சாட்டே பண்ணிக்கிடுறோம். அடுத்து பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, சரியா? மிக்ஸ் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் வருது இப்போது, ஓகேவா? ஸோ அடுத்தது கொரியாண்டரு போட போகிறோம். கொரியாண்டர் போட்டாச்சு. ஸோ கொரியாண்டர் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்கள், சரியா? ரொம்ப சாட்டே பண்ண வேண்டியது இல்லை, ஸ்லோ ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பெப்பர் போட போகிறோம். பெப்பர் க்ரஷ் பெப்பர் போட்டாச்சு, இடித்து வச்சது. அடுத்தது அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, சரியா? ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்தாலும் வெங்காயம் போடுறோம், ஓகேவா? வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும், ஓகேவா? அடுத்தது கருவேப்பிலை போடுறோம், ஓகேவா? கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் போனு இருக்குல்ல, ஸோ அதை எல்லாம் போடுறோம். உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதை நாங்கள் குக் பண்ணுங்கள், சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு லைட்டாக குக் பண்ணிக்கிடுங்க. நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, ஓகேவா? ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ளேவர் வருது இப்போ, சரியா? கொரியாண்டரோட ஃப்ளேவரும் வருது, பெப்பர் வருது, கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்குது, சரியா? அடுத்த பவுட்ரு போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்லாம் கொரியாண்டர் பவுடரும் இதுவும் கரம் மசாலா பவுடரும் ரெண்டையும் போட்டாச்சு, ஓகேவா? போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ஓகேவா? ஸோ இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. அடுத்த தண்ணி ஊற்ற போகிறோம். நான் ஊற்றுறோம் தண்ணி, ஓகேவா? தேவையான ஒரு 4 to 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுங்க, ஓகேவா? 500 கிராம் எடுத்துருக்கிறதுனால நல்ல ஸ்டாக், அதோட சிக்கனோட ஸ்டாக் எல்லாம் உள்ளே இறங்கணும், ஓகேவா? ஸோ நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸு நல்லா கொதிக்கணும். முதல்ல கொதிக்க வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு அரோமாவும் கொடுக்கும், ஓகேவா? ஸோ சால்ட்டும் போட்டாச்சு. கடைசியில் சீசனிங் செக் பண்ணிக்கிடுங்க, ஓகேவா? இதில் என்னென்னா கடைசியில் நம்ம பெப்பரு கூட மேலே போட்டுக்கலாம், எவ்வளோ ஸ்பைசஸ் தேவையோ. பெப்பர் பவுட்ரு பண்ணிவிட்டு, ஓகேவா? க்ரஷ்டு இல்லை, பெப்பர் பவுட்ரு பண்ணிவிட்டு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணது எல்லாமே இது பாயில் பண்ண அப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அடுத்தது கொரியாண்டர் போட்டிருக்கேன், ஓகேவா? கொரியாண்டர் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொதிக்கிறதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ ஹீட்டாக இருக்கணும், ஓவராக கொதிக்கக்கூடாது. முதல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நான் புகை வர்றது தெரியுதா? ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க 20 மினிட்ஸு, ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி சர்வ் பண்ணோன்னு பார்ப்போம். இப்போ சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறேன், நல்லா இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.